போன பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்லி கதாநாயகிட்ட இந்த மாதிரி ரெக்ஸ்லா எபிசோட அந்த கடைசியாக வழி அனுப்பட சடங்கு செய்யணும், அதுக்கு வந்து எனக்கு உதவுறியான்னு கேட்டிருப்பாரு. நம்ம கதாநாயகி சரின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான பொருள் வாங்குற வேலையை நம்ம போன பகுதியிலேயே ஆரம்பிச்சிருப்போம். நாக்டிலுக்கஸ் ஜேட் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கியிருப்போம். அடுத்தடுத்து இன்னும் என்னெல்லாம் வாங்குறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வேகமாக பார்த்துடலாம். போன தடவை வாங்கினது அந்த நாக்டிலுக்கஸ் ஜேட், அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வைக்கிறாங்க. இந்த பொருள்லாம் இங்கேயே இருக்கட்டும், நான் ஏற்கனவே வந்து நகை வேலை செய்கிறவங்களை வந்து கூப்பிட்டுருக்கேன், அவங்க நமக்கு வேண்டியபடி இதை வடிவமைச்சு கொடுப்பாங்க. நான் சைல்டு வேறு போய் பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் வரவனுக்கு வேறு சம்பளம் தரணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டுறாங்க ஜாங்லி. சரி, அந்த காசு தர வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாரி கதாநாயகி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து சைல்டு ஏற்கனவே கொடுத்த பணம் அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அப்புறம் வந்து இந்த இடத்த பற்றி சொல்கிறாங்க. இங்கே தான் வந்து இவங்க நடத்துகிற அந்த ஒரு வழி அனுப்புகிற அந்த விழா வந்து நடக்க போதாமா, விழாவோ சடங்கோ ஏதோ ஒன்று. அதுக்காக நம்ம ஜாங்லி வந்து இந்த இடத்த வாடகைக்கு எடுத்துருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மீதி வேலைகளையும் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காராம். அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துல தான் வந்து ரைட் ஆஃப் டிசென்ஷன் அப்படிங்கிற அந்த விழா நடந்துச்சு. இங்கே தான் ரெக்ஸ் லாபிஸ் வந்து கொல்லப்பட்டார். அதை வந்து நம்ம கதாநாயகி கேட்குறாங்க. லீவ் கொஷினுக்கு வந்து விருப்பமே இல்லாட்டியும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களாம், இதே இடத்த வந்து இவரும் பயன்படுத்திக்கிறதுக்காக. இதை கேட்டு வந்து பைமன் சொல்கிறா, இந்த இடத்துல தான் வந்து ரெக்ஸ் லாபிஸ் வந்து கொல்லப்பட்டது, அந்த பழி எங்கள் மேலே வந்துச்சு, அப்புறம் காவலர்கள்லாம் எங்களை விரட்டினாங்க. ஆனால் அந்தமாரி ஜீன் காஸ்ட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களை எந்த காவலருமே வந்து சீண்டவே இல்லை அப்படின்னு மாரி பைமன் சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் ரெக்ஸ் லாபிஸோட உடம்பையும் காணும், யார் உண்மையான கொலகாரன் அப்படிங்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜாங்லி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பாரம்பரியமாக அந்த ரெக்ஸ் லாபிஸோட உடம்பை வந்து எக்ஸுவியா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது வந்து இப்போதைக்கு இந்த காசெல்லாம் தயாரிக்கிற வந்து இடத்துல வச்சிருக்காங்களா, அந்த இடத்துல வந்து தங்க வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் வந்து காசெல்லாம் உருவாக்குறாங்களாமா. இந்த மொத்த டெவட் உலகத்துக்குமே வந்து லேவில் இருக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த காசு வந்து உருவாக்கப்பட்டு சப்ளை ஆகுதான். இந்த சடங்கு நடக்குது இல்லையா, இந்த சடங்கு நடக்கிற வரைக்கும் அதோட உடல் வந்து அந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கே போகுமோ தெரில. அப்புறம் அந்த கொன்னவங்களை பற்றி பார்க்கும்போது கொஸ்டின் வந்து நிச்சயமாக யார் மேலேயே ஒரு சந்தேகம் இருக்கணும். அவங்க மனசில் வந்து யாராவது இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு இருக்கணும், இல்லை உண்மையிலேயே யார் கொலகாரன்றதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும். அவங்க நிச்சயமாக எடுக்கிற எல்லா தடயத்தையும் வந்து ஆராய்ச்சி பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ஜாங்லி சொல்கிறாரு. உனக்கு எப்படி ஏன் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு நம்ம பைமன் கேட்குறா. அதுக்கு வந்து ஜாங்லி சொல்கிறாரு, இந்தமாரி இந்த விழா நடக்கிறத வந்து கொஸ்டிங்கே வந்து அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட பாதி வந்து கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணுற மாதிரி தான். அதனால் சில தகவல்கள் வந்து அவங்க எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். கதாநாயகி கேட்குறாங்க, இதுமாரி கொஸ்டின் வந்து ஒத்துக்கிட்டாங்க, சைல்டு வந்து இது எல்லாத்துக்கும் பணம் தரான், இதில் ஏதாவது உள்குத்து இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு ஜாங்லி பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, ஒருத்தருக்கும் ஒரு காரணமோ இல்லை ஒரு நோக்கமோ இருக்கும் இந்தமாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு. இந்தமாரி இவ்வளோ பெரிய விஷயம் செய்யும் போது அதில் சில சூழ்ச்சிகள்லாம் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம போய்ட்டு சடங்குக்கு தேவையான பர்ஃப்யூம், அதாவது சென்ட்டை போய்ட்டு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்பாடு பண்ணால் நம்ம அது கடையிலேயே வாங்கிக்கலாம், கடையிலே இருக்குமே அப்படின்னு நம்ம பைமான் சொல்கிறா. இல்லை கடவுளுக்கு படைக்கிறதுலாம் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்மளே செய்யணும், அதுவும் வந்து சில்க் ஃப்ளவர்ஸ், அதாவது அந்த பட்டுப்பூ எதிர்களில் வந்து செய்வாங்களாம், அது வந்து ரொம்பவே நல்லா வாசனை வரும் அப்படின்னு சொல்கிறாரு. மீதி எல்லாமே நம்ம கடைக்கு போயிட்டு அங்கே போய் பேசிக்கலாம் வா அப்படின்ட்டு அந்த கடைக்கே போகிறாங்க. அந்த கடைக்கு போனோடனே நம்ம பையன் அந்தமாரி நீங்கள் சில்க் ஃப்ளவர்ஸ் வந்து விற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான அந்த பூ வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரினா ரொம்ப நல்ல பூவாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்னும் இதை பற்றி நீங்கள் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் வந்துட்டீங்க இந்த மாதிரி கடைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது நம்ம பையன் கேட்க, உடனே ஜாங்லி வந்து அதோட நிறைய வகைகள்லாம் சொல்லி இதுலேருந்து ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் தான் வந்து அவர் மேற்கொண்டு சொல்கிற மாரி அந்த பூ வந்து எங்கே வளருது, அந்த சுற்றுப்புறம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு அதோட தன்மை வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வகை அந்த சில்க் ஃப்ளவர்ஸையும் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து அவர் சொல்கிறாரு ஜாங்லி. இதெல்லாம் கேட்டால் அந்த கடைக்காரனே இப்போ எனக்கே இதெல்லாம் நிறைய விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதை வச்சு சொல்லிட்டு சரி கடைக்கார் இருக்கிற எல்லா சில்க் ஃப்ளவர்ஸையும் வந்து எனக்கு கொடுங்க சொல்லி கேட்குறாங்க. இதை நம்ம ஜாங்லி கேட்டோடனே மறுபடியும் எல்லாத்தையும் எதுக்கு வாங்குறேன், நமக்கு வேண்டியது மட்டும் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. 3700 வருஷத்தில் இப்போ தான் வந்து ஒரு கடவுள் வந்து இறந்துருக்காரு, அவருக்கு வந்து இதுமாதிரி நம்ம செய்யும்பொழுது எல்லாமே வந்து இந்த காசு பணத்தெல்லாம் பார்க்காம நம்ம சரியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் விட எனக்கு அது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. பணத்தை பற்றி தான் கவலைப்படலான்னு சொல்கிற மாதிரியே நம்ம கதாநாயகி போது ஒன்றை ஏதாவது காசு இருக்குது, நான் எதுவும் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் காசு எடுத்துகிட்டு வர மறந்துட்டியானே 2 பேர் கடுப்பு வராங்க. அதாவது செலவு பண்ணி நிறைய செய்யணுன்ற மனசு இருக்குது, ஆனால் காசு 10 பைசா எடுத்துகிட்டு வர்றதில்ல. சொல்ல மறந்துட்டேன். இதுலேயும் இந்த கடைக்காரர் வந்து இதுமாரி கடவுளுக்கு இந்த ரெக்ஸ் லாபிஸ் கடவுளுக்காக இனிமேல் செய்ய போகிற அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து ஃப்ரீயாகவே தரவா இல்லை ஏதாவது விலை குறைக்கவா இனிமேல் நிறைய பேசிட்டு இருந்தார். நீங்கள் இனிமேல் கடவுளை கூடும்போது எனக்காகவும் சேர்த்து வேண்டிக்கோங்க அப்படின்னு மாரி அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். பூவெல்லாம் வந்து வாங்கிட்டாங்க. பையன் வந்து கேட்குறா எப்படி நம்ம வச்சு சென்ட் செய்ய போகிறோன்ட்டு. அதான் பிரச்சனையே அப்படின்னு நம்ம ஜாங்லி சொல்கிறாரு. எனக்கும் இல்லை எனக்கு தெரிஞ்ச யாருக்கும் வந்து இந்தமாரி சென்ட் செய்கிற பழக்கம்லாம் கிடையாது, நீ வந்து வேற யார்ட்ட பொதுமக்கள்கிட்ட கேட்டுப்பாரு, உனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு நல்ல சென்ட் செய்கிற ஆளை பிடிச்சி ஒரு சென்ட்டுகளை செஞ்சு எடுத்து வர வேண்டியது உன்னோட வேலை அப்படின்ட்டு நம்ம கதாநாயகிட்ட சொல்லி அமுச்சு விட்டுறாரு. இவங்களும் பல பேரை விசாரிச்சு அங்கே இங்கே சுற்றி அப்படியே வந்து ஒரு ஆளை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இந்தமாரி நம்ம கதாநாயகி வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, யாரோ 2 பேர் வந்து இவங்களை தேடி சென்ட் செய்யறதுக்காக வருவாங்கன்னு சொல்லிட்டு. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தான் நிறைய பேர் வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்களே இந்தமாதிரி சென்ட் செய்யறதுக்காக, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்ட தான் வருவீங்கன்ட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி வாங்க செய்யலான்னு சொல்லிட்டு அந்த சென்ட்டும் வந்து அவங்க செஞ்சு எடுத்துக்கிறாங்க. இந்த பொண்ணு கேப்பே விடாமல் சென்ட்டை பற்றி அது இது இந்த சென்ட்டை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இதை வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க நிறைய சொல்லிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மொத்தமாக 3 சென்ட் செஞ்சுருப்பாங்க. அது 3த்தையும் எடுத்துகிட்டு இந்த ரெக்ஸ் லாபிஸோட சிலைக்கு வந்திருக்காங்க. அங்கே ஏற்கனவே ஜாங்லி வந்து நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு.
அவர்கிட்ட போய்ட்டு இதுமாதிரி நாங்கள் வந்து சென்ட்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம், வாங்க அதை வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சென்ட்டாக படைக்கும்போது இந்த பைமான் வந்து அந்த பொண்ணு சொன்ன மாரி இந்த சென்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இந்த சென்ட் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த மாதிரி வாசம் வரும் ஒன்று ஒன்றா சொல்லி அந்த பொண்ணு வந்து படைச்சிட்டு இருக்கு. அதாவது அந்த பொண்ணு இல்லை, நம்ம கதாநாயகி படைச்சிட்டு இருக்காங்க. மூணாவது அதாவது லாஸ்ட் சென்ட் படைக்கும் போது வந்து ஒரு மாதிரி லைட்டு மாதிரி வருது. அதை பார்த்தோன்னே நம்ம பையன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறா. ஜாங்லி சொல்கிறாரு, ஒருவேளை இந்த சென்ட்டோட வாசனை வந்து ரெக்ஸ் லாபிஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ என்னமோ அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அப்போ சரி இந்த வேலை முடிஞ்சு அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பையன் வந்து கேட்குறா. அதுக்கு வந்து நம்ம ஜாங்லி வந்து எனக்காக நீ போய் இந்த கிளென்சிங் பெல்லை வந்து கடனாக வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கிளென்சிங் பெல் வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருக்குது. அவங்களோட பேர் வந்து மடமே பிங். அவங்க வந்து யூஜின் டெரஸில் வந்து வாழ்கிறாங்க. நீ அவங்ககிட்ட போய் கேட்டினா அவங்களுக்கு நீ அடுத்து என்ன செய்யணுன்றது தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுவும் இந்த வேலைக்கு வந்து நம்ம கதாநாயகியும் பையனை மட்டும் அனுப்புறாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்குது, அதனால் அவர் வரலன்னு சொல்கிறாரு. சரி நீ என்னமோ பண்ணு, நாங்கள் போய்ட்டு அதை வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு நம்ம பையனும் கதாநாயகியும் கிளம்புறாங்க. ஓகே, இந்த மடமை பிங் வந்து யார், அந்த கிளென்சிங் பெல் வந்து எதுக்காக வாங்கிட்டு வர சொல்கிறாரு, என்ன ஏது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.